ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல, லாபஸ்தானத்துல கேது, 6ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்ல, 9ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாப்ல, 10ஆம் பாவகத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முதல் 15ஆம் தேதி வரையும் அங்க இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வராப்ல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் பாவகத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு 17ஆம் தேதிக்கு வரையும். 17ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வராப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல 15ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில வலுவா இருக்கிறாரு புதனை பொறுத்த வரைக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவகத்துல 13ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல. 13ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்கு வராப்ல செவ்வாயை பொறுத்த வரைக்கும். இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வையில இருக்கிறதால உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமா ஏற்படும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்குள்ள 15 நாட்கள் இருக்கிறாப்ல. நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கிறதால நல்ல வருமானம், பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உருவாகக்கூடிய நிலையில நீங்க இருப்பீங்க. ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறதால பாத்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்றது பொதுவா. 2ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல இருக்கிறாப்ல 13 நாட்கள். வீண் விரய செலவு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். அதை சுப செலவா மாத்திடுறது ரொம்ப நல்லது. 13ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்கு வராப்ல குருவோடைய பார்வையில இருக்கிறதால அந்த விரய செலவு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது முதல் பகுதி 13 நாட்களை பொறுத்த வரைக்கும் வீண் விரய செலவு, மருத்துவ செலவு இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கூட்டு தொழில லாபங்கள் ஏற்படும். நண்பர்களால வளர்ச்சி ஏற்படுறது, கணவன் மனைவியால பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள் முடிவு எடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 3ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 3ஆம் இடத்தை பார்க்கறதால பொதுவா இந்த மாதத்துல முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இளைய சகோதரர்களும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒற்றுமை ஏற்படுறது, சிறு தூர பயணங்கள் மூலமான லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறதால வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசியா சொத்துக்கள் யோகம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு காசு பற்றாக்குறை ஏற்படுறதால கடன் பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்துல கடன் வாங்கக்கூடிய நிலையில நீங்க தள்ளப்படுங்க அப்படின்னு பொதுவா சொல்லலாம். குழந்தைகளுக்காக வீண் விரய செலவு ஏற்படுறது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, படிப்பு செலவு ஏற்படுறது, அதற்காக காசு பற்றாக்குறை ஏற்படுறதால கடன் பெற்று அந்த காரியத்தை நீங்க முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு எதிரி தொல்லையா இருந்தாலும் சரி, இல்ல கடன் தொல்லையா இருந்தாலும் சரி, இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலும் சரி வரத்து வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சனீஸ்வரர் வக்ரமா இருந்தாரு அப்படின்னா அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில உருவாகும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் வர்றது, குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். பொதுவா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதால 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதால ஒரு சில நபர்களுக்கு காதல் வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். அந்த காதலை பொறுத்த வரைக்கும் வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா காதல் வெற்றி பெற்று இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் கொண்டு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால பொதுவா கடன், வம்பு, வழக்கு, பகை, நோய் நொடி இது போல விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு வர மாதிரி இருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால அந்த பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கக்கூடிய மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதனால பெரிய ஒரு இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும்.
திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும். பாக்கியம் உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கு. 7ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 13 நாட்கள் விரயஸ்தானத்துல இருக்கிறாப்ல. 13ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்கு வர்றதால கணவன் மனைவியால, வாழ்க்கை துணைவியால கொஞ்சம் செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏற்படும். கணவனா இருந்தா மனைவிக்காக செலவு பண்ணுவீங்க, மனைவியா இருந்தா கணவருக்காக செலவு பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். 13ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில வரதால இருவரும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா ஏற்படும். என்ன ஒரு விஷயம்னா, முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நல்ல விஷயத்துக்காக நீங்க கோவப்படுவீங்க, நல்ல விஷயத்துக்காக பிடிவாத குணம் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 15 நாட்கள், அதாவது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டுட்டு செல்வீங்க. பொதுவா தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். தொழில நல்ல லாபங்கள் உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளா வர வேண்டிய காசு உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வர வேண்டிய காசு உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரைய லாபஸ்தானத்துல புதன் கேது சேர்க்கையில இருக்கிறதால, அதாவது பூர்வீக சொத்து, பூர்வீகம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படும். இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தா இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருங்க 17ஆம் தேதி வரையும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படுறது, பூர்வீக சொத்து, பூர்வீகம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அரசு பணியில இருக்கிறான், இல்ல அரசியல்வாதியா இருக்கிறான் அப்படின்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வரையும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது இது போல விஷயத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறது, கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இல்லை அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வர்றதால லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்துச்சு அப்படின்னா லாபங்கள் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதாவது வண்டி வாகனங்கள், வீடு வாசல், அசைய சொத்து யோகம் இந்த மாதிரியான விஷயத்திற்காக நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில இருக்கிறதால பித்ரு தோஷ அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் தடங்கள் தாமதம் ஏற்பட்டு இறுதி காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். விரயஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல. பிறகு விரயஸ்தானத்துல புதன் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறாப்ல. புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதால பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இது எல்லாமே சிறப்பான முறையில ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.